குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபயச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ள. சூரிய உதயம் காலை 6:32. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் இன்று காலை 8:52 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 10:14 வரை கௌலவம், பின்பு இரவு 9:11 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை ஆயில்யம், பின்பு மகம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி இரவு 9:28 வரை கடக ராசி, பிறகு சிம்ம ராசி. 9:29 முதல் சிம்ம ராசி மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் பகல் 10 உற்சவம் ஆரம்பம். ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் முதலமைச்சர் திருக்கோல காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சஷ்டி விரதம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நட ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:45 முதல் 2:29 வரை மேஷ லக்னம். 2:30 முதல் மாலை 4:32 வரை ரிஷப லக்னம். 4:33 முதல் மாலை 6:43 வரை மிதுன லக்னம். 6:44 முதல் 8:52 வரை இரவு கடக லக்னம். 8:53 முதல் 10:53 வரை சிம்ம லக்னம். 10:54 முதல் 12:54 வரை கன்னி லக்னம். 12:55 முதல் 2:59 வரை துலாம் லக்னம். காலை 3 முதல் 5:11 வரை விருச்சக லக்னம். 5:12 முதல் 7:22 வரை காலை தனுசு லக்னம். 7:23 முதல் காலை 9:16 வரை மகர லக்னம். 9:17 முதல் 10:59 வரை கும்ப லக்னம். 11 மணி முதல் மதியம் 12:40 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம்
சூரிய பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு சித்திக்கும். ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து 5 தீபங்கள் ஏற்றி ஆரத்தி எடுத்து வழிபடுவோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் 12 ராசிக்காரர்களும் விரதங்களை அனுஷ்டித்து மாலை பொழுது அல்லது இரவு நேரத்தில் உணவை அருந்துவது விசேஷம். விரதங்களை அனுஷ்டிக்கும் பொழுது உங்களுடைய சகல பாபங்கள் தீரும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, அபிவிருத்தி, ஆத்ம பலம் பெருகும், மனோநிலை சீராக அமையும், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும், உயர்ந்த அதிகாரியாக கௌரவமாக இருப்பீர்கள், எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். சூரிய பகவானை வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான தீங்குகளும் நீங்கும் என்பது ஐதீகம். கர்ம வினைகள் குறையும். ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றிதான் கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எந்த கிரக ஓரைகள் சிறப்பு என்பதை தினந்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் 21ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் வந்து சேரும்? எப்பொழுதும் மேஷராசி என்பர்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. பேசாமல் இருப்பது மௌன விரதம். மனதை அமைதிப்படுத்தினால் பிரபஞ்சத்தினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு சித்திக்கும். மௌனமாக இருந்தீர்களே ஆனால் சகல எண்ணங்கள் உங்களுக்கு சீராக்கும். எண்ணியது கைகூடும், நன்மைகள் அதிகரிக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் சந்திர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான ராசி பலன். உங்களுடைய சுகத்தின் ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்திருப்பதால் மன அமைப்பு அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. ஏதோ ஒரு விதமான குழப்பமாகவே இருப்பீர்கள். அதிலும் வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அவர்களால் உங்களுக்கு பண ரீதியாக சில மன கஷ்டங்கள் வரலாம். அவர்கள் தவறு செய்தாலும் தவறு செய்யவில்லை என்றால் ஏதோ ஒரு விதமான மனதில் பாதகம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தம்பதியர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் தம்பதியர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். வியாபார வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். பொறுமையாக செய்ய வேண்டியது நல்லது.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கட்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சில ஒப்பந்தங்கள் தாமதமாகலாம். எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாக கூட அமையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு விஷயங்களின் முகாந்திரமாக சில விஷயங்கள் தெரிய வரும். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவீர்கள். அனுபவங்கள் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு உண்டாகலாம். தம்பதியர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். பொறுமையாக இருங்கள். செலவுகள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத வகையில் சேமிப்புகளில் இருந்து பணம் செலவாகும். அதிக ஆசைகளோ அதிக எதிர்பார்ப்புகளோ கூடாது. அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக விரிவாக நீங்கள் அறியலாம். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் இடம் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. அதாவது சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என 3 கிரகங்களும் 10ஆம் வீட்டில் லாபத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை உணர்ந்து செய்வீர்கள். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். சில முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். பெரிய பெரிய இடத்தில் இருப்பவர்கள், கௌரவ பதவிகள் வகிப்பவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். நீங்கள் திறமையாக வேலைகள் செய்யும் பொழுது அதற்கேற்றபடி வருமானமும் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். திடீர் வருமானம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கூடுமான வரையில் உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. விளையாட்டாக கூட யாரிடத்திலும் அதிகமாக பேசாதீர்கள். நண்பர்கள் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலும் கூட சரி, பொதுவாக பேசாமல் இருப்பது உங்களுடைய ராசியினருக்கே நல்லது. பேசி சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்துவிடும். வேலை தொடர்பாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சேமிப்பு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைவாதிகளாக, நல்ல பேச்சு திறமையாக இருப்பீர்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாளுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லதொரு ஈடுபாடு, ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் இருப்பீர்கள். 5ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவானுடைய வீட்டில். புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுடைய உறவை குறிக்கும். அவரே 8ஆம் வீட்டில் இருப்பதால் தாய் மாமன் இடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். இல்லை எனில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய செயல்கள் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக சிந்தித்து செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு
அதிக நன்மைகளை கொடுக்கும் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது, நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும். தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு சில இணக்கமான நிலை உண்டாக்கும். மனதில் திருப்தி, சந்தோஷம், அனுகூலமான நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறைகலாம். தம்பதியர்களிடையே நல்லதொரு புரிதலும் ஒற்றுமையும் நல்ல நெருக்கமும் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நன்மைகள் அதிகரிக்கும். உடல் நலம் சீராக திருப்திகரமாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மேலோங்கும். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலன்கள் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 7வது வீடு சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 10ஆம் வீடு ராகு பகவான் தொழில் ஜீவனஸ்தானத்தில் விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடைய அதிபதியானவர் குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம். வரக்கூடிய மே மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சி ஆகிறார். ஆக விரயத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி முழுமையாக நம்முடைய சேனலிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான முழு வீடியோ உங்களுக்கு பதிவு செய்யப்படும். உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நிச்சயம் நீங்கள் பகிருங்கள். அவர்களுக்கும் இவை பயனுள்ளதாக அமையும். மிதுன ராசி அன்பர்களை, நீங்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்வீர்கள். உங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே நிச்சயம் சமூகத்தில் நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலவீனங்களுக்கு தகுந்தாற்போல் இருப்பீர்கள். பலம் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களானால் அதற்குண்டான வேலைகள் தான் நடக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். எதிர்பாராத வகையில் பொருளாதார நிலையில் திடீர் ஏற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் பற்றிய எண்ணங்கள் உருவாகலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமான உயர்வு ஏற்படும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும், கடின உழைப்புக்கும், உங்களை அர்ப்பணித்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்தாற்போல் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபார நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது. சில முயற்சிகள் செய்வீர்கள். அது நடப்பதற்கு முன்னர் எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்துவீர்கள். அப்படி செய்தால் உங்களுடைய முயற்சிகளும் வீண், உங்களுடைய செயல்களும் வீண். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் காப்பதே விசேஷம். அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல் உங்களுக்கு வேகமாக இருக்கும். தொழில் ரீதியாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டிகளும் இருக்கும். சமாளித்து விடுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை தினம் என்பதால் கேளிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கும். பயிற்சியை எடுத்துக் கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே,
உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களும் அமைய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் குடும்ப நபர்களோடு நேரத்தை செலவழிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு இணைவுமே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அகலம். வீண் பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகள் விலகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பண வரவுகள் மிகும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சுய முன்னேற்றங்களை காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுய முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு. தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொண்டு செய்வதே விசேஷம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவானை வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. போட்டிகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி உண்டாகும். ரகசியத்தை காப்பது நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரகத்தினுடைய நகர்வுகள் வைத்து, கிரகச்சாரத்தினுடைய நிலையை வைத்து அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திராஷ்டமம் என்பதால் பொதுவாக அமைதியாக இருப்பதே நல்லது. பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, மனதையும் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லற சும்மா இரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளிய திருமந்திரம். வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, சந்திக்கக்கூடிய நபர்களிடத்தில் அதிகமாக பேசாதீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது முக்கியஸ்தர்களுடைய ஆதரவோடு செய்ய வேண்டும். சில நிபுணர்களுடைய ஆலோசனைகள் சில புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். வருமானத்தின் மீதான எண்ணங்கள் இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். கையில் பணப்புழக்கம் இருக்கும் பொழுது சேமிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பொருளாதார நிலையில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பது நல்லது. மனதில் எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வோடு இருங்கள். தைரியமாக இருங்கள். எல்லாம் இறைவனுடைய செயல்படி நடக்கும். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசைப்படி நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். வேலை உத்தியோகம் தொடர்பாக சில பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். யாரையும் அதிகமாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் சந்திராஷ்டமம் இருக்கிறது. புனர்பூசமோ பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லை. மனதில் தோன்றக்கூடிய அச்ச உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். பொடி பொடியாக்குங்கள். பய உணர்வுகளை நீங்கி வாழ்ந்தாலே நவகிரகங்களுடைய ஆசி கிடைக்கும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது, யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகன தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிலும் உறவினர்கள் வழியில் பாதுகாப்பாக பேசுதல் வேண்டும். வீண் விளையாட்டு பேச்சுக்கள் கூடாது. சம்பந்தமற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டாகும். எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். புதியதொரு பொறுப்புகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது இரவு வரை. ஆரக உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். சூரிய நாராயணரை வழிபடுங்கள். கவலைகள் மறைக்க இறை வழிபாடு செய்வது, விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. சில புதிய பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ராசிக்கான இந்த அமைப்பு, இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்திட தெய்வ வழிபாடு முக்கியம். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தெய்வம் துணை இருக்கும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கோச்சார ரீதியாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு முதல் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு நிலையின் காரணமாக குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் பணம் கேட்டு நிற்காதீர்கள். உங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்குண்டான மதிப்புகள் நிச்சயம் கால தாமதமாகத்தான் இருக்கும். அதை பற்றி கவலை வேண்டாம். எதையும் எதிர்பார்த்து செய்யாதீர்கள். பொறுமை, நிதான போக்கு என்பது அவசியம். சிம்மராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, 12வது வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளுடைய நிலையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் அமைதி போக்கோடு இருந்து விடுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். செய்யக்கூடிய காரியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருங்கள். இறை வழிபாட்டோடு செய்யுங்கள். மற்றவர்களுடைய செயல்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பாதுகாப்பு வேண்டும். வாகனத்திற்கான ஆவணங்களை கையில் வைத்துக் கொள்வது விசேஷம். லைசன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் கையில் இருக்க வேண்டும். வேலை தொடர்பாக புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு கால தாமதங்கள் உண்டாகலாம். தொழில் விஷயங்களில் இயந்திரம் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வந்து போகும். பொறுமையும் நிதான குணம் தேவை. சாப்பிடக்கூடிய விஷயங்களில் பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்து விட்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். மன அமைதி என்பது தேவை. தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மகாலட்சுமி கடாட்சம் வேண்டி வழிபடுங்கள். சின்ன சின்ன காரியங்களில் புரிதல் இருக்காது. சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். லாபத்தை மட்டும் எண்ணி எதையும் ஈடுபடுத்த வேண்டாம். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய விதங்களில் நிதானம் தேவை. மற்றவர்களுடைய செயல்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக இருப்பது நல்லது. எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாகவே தொடங்குகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். தன பாக்கியத்தை பெறுவீர்கள். கோடான கோடி அனுகூலங்கள் இந்த நாள் உங்களுக்கு உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யோன்யம், சந்தோஷம் வெளிப்படும். இருவருமே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள். குடும்ப நிலை சூழ்நிலை திருப்திகரமாக அமையும். தனம், தானியம், சம்பத்துகள் பெருக்கும். சுபமும் லாபமும் சுபிக்ஷமும் அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் உண்டு. தெய்வீக அனுகிரகம் பரிபூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், நல்ல செய்திகள் கிடைக்கும். சுப பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாளாக பிரச்சனைகளுக்கு இருந்த சில விஷயங்கள் நீங்கும். தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம். உறவினர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலை, அந்தஸ்து இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் லாபத்தை பெறுவீர்கள். ட்ரேடிங் மற்றும் பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்களை பற்றிய தேடல் அதிகரிக்கும். பணத்தை சேமிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிறருடைய ஆதரவும் தெய்வ கடாட்சமும் நிறைந்தே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுப்பீர்கள். பெற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கும். தெய்வ பலம், தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு உண்டு. குல தெய்வ வழிபாடு மிகுந்த மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் ஆனந்தத்தையும் சிறப்பையும் கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். சொல் வாக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தால் அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம் என வழிபடுங்கள். உடல் உபாதைகள் அகன்றுவிடும். உள்ளத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்கும். பாராட்டுகள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுவது விசேஷம்.
ஆசைகள் கைகூடி வரும், எதிர்பார்ப்புகள் உண்டாக்கும். நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றகரமான நாள். ஆதரவு பெருக்கும். சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தினந்தோறும் நீங்கள் சொல்லற சும்மா இரு என்ற இந்த தாரக மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்து வந்தால் மனம் அமைதி பெறும். மௌனமாக இருந்தாலும் மனதையும் அமைதிப்படுத்தினால் உங்களுக்கு நல் வழி கிடைக்கும். இந்த காலம் நல்ல காலமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் திடீர் திருப்பங்கள் வரலாம். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனதில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கும். சஞ்சலங்கள் அகலம். பண ரீதியாக ஒரு சில திருப்பங்கள் வரலாம். பிள்ளைகளுடைய செயல்களில் இருந்த சங்கடங்கள் அகலம். மனக்கவலைகள் குறையும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று திகழ்வீர்கள். தாய் தந்தையருடைய ஆசி கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அகலம். குடும்ப சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் பணம் வந்து சேரும். சகல பிரச்சனைகள் தீரும். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் சிறப்பாக அமையும். தன தானிய அஷ்ட சம்பத்துகளை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ குழந்தை வேலப்பரே துணை. ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே துணை என வழிபட்டால் புரிதல்கள் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் கை கொடுக்கும். நல் வாய்ப்புகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். வனதுர்கா, கனகதுர்கா, விஷ்ணு துர்கா வழிபாடு நல்லது. தடைகள் மறையும். தாமதங்கள் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல பிரச்சனைகள் குறையும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் அகலம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தந்தை வழி முகாந்திரமாக நல் வாய்ப்புகள் அமையும். வருமானம் பெருக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக
பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் ராசிக்கான அமைப்பு படி என்ன பலன்கள் கிடைக்கும், இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை கோச்சார அமைப்பை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விருச்சக ராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய வழிபாடு தினம் தினம் நல்லது. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை வீட்டில் ஒலிக்க விடுவது, விஷ்ணு சகசரநாமத்தை கேட்பது, ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தை கேட்பது விசேஷம். வாஸ்து தோஷங்கள் நீங்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அகல். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 4ஆம் இடம் சனிஷர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பேச்சுக்களின் மூலமாக வருமானத்தை அதிகரிக்க செய்வீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும், தன்னம்பிக்கை உண்டாகும். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற உணர்வோடு இருங்கள். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் பிறக்கும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். மாணவ மாணவிகள் ஒரு புதிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த துறையில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் அறியக்கூடும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். படிப்பு நிலைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சீராக்கும். படிப்பில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். பண நெருக்கடிகள் அகலும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அந்யுன்யமான போக்கு இருக்கும். வேலை, தொழில், வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தன லாபம் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். புரிதல் என்பது உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி மாற்றங்கள் பிறக்கும். நிம்மதி நிறைந்த நாள். சிந்தனை போக்கில் உயர்வு ஏற்படும். கட்டுப்பாடுகள் குறையும். மன சஞ்சலங்கள் அகலும். இந்த நாள் ஏற்றம், முன்னேற்றங்கள், ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடம் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் போது
இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். வண்டி வாகன போக்குவரத்து தொடர்பான சில விஷயங்களில் புதிதாக வாங்கக்கூடிய செயல்களில் புதிய அனுபவங்கள் பிறக்கும். பிறருடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. பண ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களை சமாளிப்பீர்கள். உறவுகளுக்கு மத்தியில் பேரும் புகழும் அந்தஸ்தோடு வாழ முயற்சி செய்வீர்கள். வெளியே செல்பவர்கள், வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக செல்லக்கூடியவர்கள் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். செய்யக்கூடிய வேலையினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் நீங்க. மாணவ மாணவிகளே, படிப்பில் அடுத்த நிலையை தேர்ந்தெடுக்க புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொண்டு நீங்கள் அந்த துறை சார்ந்த படிப்பை மேற்கொள்ளலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். வரக்கூடிய மே மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு பயணிக்கிறார். இதனால் உங்களுடைய ராசியை உங்களுடைய அதிபதி 7ஆம் பார்வையாக பார்ப்பார். தனுசு ராசி அன்பர்கள், மன நிம்மதி இருக்கும். உங்களோடு இருப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. உங்களோடு இருப்பவர்களால் நிம்மதி உண்டாகும். சில வேளைகளில் புதுமைகளை பார்ப்பீர்கள். வாடிக்கையாளர்களை வசீகரிக்கும் விதமாக வரக்கூடிய பொங்கல் பண்டிகை காலங்களில் உங்களுடைய வியாபாரம் செழிக்க புதிய லாபத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷமாக இந்த நாளை அனுபவிப்பீர்கள். புதியதொரு விஷயங்கள் தெளிவுபடக்கூடிய அமைப்பு உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகும். விவேகமாக இருங்கள். மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு புதிய வேலை கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுமையான நாள். கவனமாக இருக்க வேண்டும். மனதில் நிம்மதி பிறக்கும். லாபத்தை பெறுவீர்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் கோச்சார் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்களே, கூடுமான வரையில் மிக மிக கவனமாக செயல்படுங்கள்.
பேச்சுக்கள் சம்பந்தமான விஷயங்களில் சில மன கஷ்டங்கள் பிறருக்கு ஏற்படும், உங்களுக்கும் வரும். காரணம், வாக்குஸ்தானமான 2வது வீடு குடும்பஸ்தானம் மட்டுமல்ல, தனஸ்தானம். சில சங்கடத்தை குறிக்கக்கூடியது, போராட்டமாக இருக்கும். வீண் பேச்சுக்கள், மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவீர்கள். சிந்தனை போக்கு உங்களுக்கு சீராக இருக்காது. இதற்காகத்தான் இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. மனக்குழப்பங்கள் தீர, மன பிரச்சனைகள் அகல அருகம்புல்லினால் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மாலை தொடுக்கலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம். நவ கிரகங்களினுடைய கோளாறுகள் தீர்க்கக்கூடியவர் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான். ஆக அவரை தொழுதாலே உங்களுக்கு சகல கஷ்டங்களும் தீரும். ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு, ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபட, ராகுகால பூஜைகள் செய்து வர சகல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரையில் நீங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்பு தொடர்பாக சில வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கும். வெளியிட உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். சனி பகவானோடு சந்திர பகவான் தான் உணவுக்கு காரகனில். அது மட்டுமல்ல, நீருக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர் சந்திர பகவான். ஆகவே சனி பகவானும் சந்திர பகவான் 2 கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டாம். வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது நன்மைகள் விளையும் நாள், சுகம் நிறைந்த நாள், மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும் அவ்வப்போது உச்சரிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுக்கான நாள். எதிர்பார்த்தபடி லாபங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களுக்குரிய நாள். செயல்பாடுகளில் கவனமாகவும் இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சாந்த ஸ்வரூபிணியாக விற்றிருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுங்கள். காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடலாம். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வேலை தொடர்பான வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இடம் பார்த்து தண்ணீர் குடிப்பது நல்லது. தூய்மையான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த பழைய பொருட்களை சாப்பிட வேண்டாம். சில நேரம் உங்களுக்கு அவை உடல் உபாதைகளை கொடுத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறரால் உதவிகள் கிடைக்கும். சுகம் உண்டாகும். சில நன்மையான செயல்களை செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சில நபர்களுடைய ஆதரவோடு இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வியாபாரத்தில் கவனமாக செய்யுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் நாட்டம் தேவை. சுகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்கள் தான் கிடைக்கும். சில வேளைகள் உங்களுக்கு சோர்வாக இருக்குமான அமைப்பில் சில மாறுபாடுகள் உண்டாகும்.
பழைய நினைவுகள், கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். கூடுமான வரையில் பிறருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள். அதற்கான தீர்வும் சரியாக இருக்காது. கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். விவேகமான செயல்கள் தான் நல்லது. தற்பெருமை குணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு இருப்பீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கலை சம்பந்தமான பணிகள் சிந்தித்து இருக்க வேண்டும். வருமான வரவு கிடைக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது இறை பிரார்த்தனை செய்வது, யோகாசனங்கள் செய்வது நல்லது. உடற்பயிற்சி உங்களுடைய சில உடல் உபாதைகளை பிரச்சனைகளை தீர்க்கும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும். பண தேவைகள் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். மனதில் இருந்த சங்கடங்கள் அகன்றுவிடும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் அகலம். எழுத்த வேலைகள் கைகூடி வர மன நிறைவு இருக்கும். விடாது அயராது உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பொறுமையான குணம் இருந்து வெற்றி பெறுவதற்கான நாளை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். தற்பெருமையான குணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பண வரவுக்கான நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசிக்கான கோச்சாரங்கள், இந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை வைத்து உங்களுக்கான பலன் இன்றைய நாள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது, குடும்ப விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எத்தனை சதவீத பலன்கள் கிடைக்கும், நினைத்த காரியம் நிறைவேறுமா என்கிற உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய ராசி பலன்கள். ஆக மீனராசி அன்பர்களே, இந்த தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில கிரகங்கள் சேரக்கூடிய சேர்க்கை பொருத்தும் பலன்கள் இருக்கும். வண்டி ஓட்டினால் அதில் எப்படி நீங்கள் சமாளித்து செல்கிறீர்களோ அதே போலத்தான் இந்த நாளையும் நீங்கள் சமாளித்து செல்ல வேண்டும். அவசரப்படுவதோ வேகம் எடுப்பதோ கூடாது. விவேகமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் சென்றால் நிச்சயம் உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும். கோரிக்கை நிறைவேறும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபட வேண்டிய நாள். மன அமைப்பு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் சரிவர செய்ய இயலாது. வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலைகளை எண்ணி பார்த்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் ஞாபக சக்தி, மறதி என்பது இருக்கும். நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். படித்ததை திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள்.
விளையாட்டு துறைகளில் இருப்பவர்கள், விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் பங்கெடுப்பவர்கள், விடுமுறை நாட்கள் என்பதால் சவாலான சில விஷயங்களை ஏற்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கக்கூடும். இந்த ஒரு நிலையில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்து பிறகு உங்களுக்கான வேலைகளை கவனித்தால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அஷ்டமி தேதி வளர்பிறை அஷ்டமியில் யார் ஒருவர் மிக ஸ்ரத்தையோடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாக்கும். செல்வ சேர்க்கை உண்டாக்கும். செல்வ சேமிப்பு அதிகரிக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக தன ஆகர்ஷண லட்சுமியை, தன ஆகர்ஷண ஸ்ரீ காலபைரவ பெருமானை வழிபடுபவர்களுக்கு சர்வமும் மங்களமாக இருக்கும். சுப காரியங்கள் கைகூடி வரும். மிக மிக நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆக இந்த தினம் அஷ்டமி திதியாக இருப்பதால் 4:30 முதல் 6 மணி வரையிலான துர்க்கை அம்மனுக்கான ராகுகால பூஜையை செய்து பாருங்கள். கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். ராகுகால நேரத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதுதான் சிறந்தது. வீட்டில் நீங்கள் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் அந்த சாநித்தியம் நிறைந்த அந்த கோவில்களில் கருவறைக்குள் சென்று வழிபடும் பொழுது ஒரு மனதாக ஒரு நிமிடமாவது அம்பிகையை மனதார நினைத்து மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அம்பிகை உங்களுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனம் நிம்மதியாக இருக்குமாக இவ்வளவு விஷயங்கள் இந்த தினத்தில் அடங்கி இருக்கிறது. தவறாமல் வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். புதிய முதலீடுகள் செய்கிறீர்கள் என்றால் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். எதிர்ப்புகள் சற்று விலகும் நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த இடர்பாடுகளும் ஏற்படாதபடி இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பது நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று வழிபட்டால் நிச்சயம் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்கும். அஷ்டமி திதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வேண்டிய உகந்த நாள். ஒரு பிடி அவல் கொண்டு பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எப்படி குசேலனுடைய அவிலை ஒரு கைப்பிடி எடுத்து சிறிதளவு வாயில் சாப்பிட்டாரோ அதே போல உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி குபேர சம்பத்து பெறுவதற்கான நாள். மறவாதீர்கள் மீனராசி அன்பர்களை, இந்த நாள் வழிபட உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பிரத்யேகமாக குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. இந்த குரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த நாளில் ஏற்படக்கூடிய சில தாக்கங்கள் தீரும். நவ கிரகங்களினால் ஏற்படும் கோளாறுகள் அகலும். பொதுவாக பார்க்கும் பொழுது ராசிப்படி மந்தங்கள் இருக்கும். எதையும் பிறகு செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வேலைகள் தள்ளிக்கொண்டே போகும். இனம் புரியாத சில குழப்பங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வழிபடுங்கள். சனீஸ்வர பகவானோடு தான் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார். ஆக இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஞாயிற்றுக்கிழமையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தால் சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தெரிந்தது ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய எனும்
இந்த மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே சகல சம்பத்துகள் கிடைக்கும். கோளறு பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம். இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள், விவேகத்தை கடைபிடியுங்கள். அதுதான் இந்த நாள் நல்லது. புது விஷயங்களை கையாள வேண்டாம். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பது உங்களுக்கு பொருந்தும். இந்த நாள் மனநிலையில் சீரான போக்கு அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருப்தி நிறைந்த, ஆத்ம சக்தி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.